வெளிச்சத்தை நோக்கி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ப்ராஃபட்டிக் கேட்வே டிவியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். அதன் பின்பு வேத வசனத்தை தியானிப்போம். நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம்.
இந்த நாளிலும் நாம் வேத வசனத்தை தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். இந்த 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யோசுவா பெட்டிக்கு முன்பாக, மூப்பர்கள் எல்லாரும் பெட்டிக்கு முன்பாக மிகவும் வருத்தத்தோடு படுத்து கிடக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சின்ன ஒரு ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக, வெற்றி கொள்வதற்காக இந்த யோசுவா ஒரு 3000 பேரை அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் அங்கே பார்க்கும்பொழுது 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது ஆயி மனுஷர்கள் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஒரு சின்ன பட்டணமாக இருந்தால் கூட, ஆனால் அங்குள்ள மக்கள் இஸ்ரவேல் போர் வீரர்களை ஒரு 36 பேரை வெட்டி போட்டு விட்டார்கள். இப்பொழுது யோசுவாவுக்கு ஒரு பெரிய கலக்கம். இப்போதான் அவர்கள் யோர்தானை கடந்து வந்திருக்கிறார்கள். முதல் வெற்றி, எரிகோ மேலே ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு சின்ன ஒரு ஆயி பட்டணமாக இருந்தாலும் அவர்கள் நம்மளை ஒரு 36 பேரை வெட்டி போட்டார்களே என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய திகில். ஏனென்றால் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி. அப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற அந்த யோசுவா இந்த ஒரு பெரிய தோல்வியை பார்க்கும் பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் அந்த பெட்டிக்கு முன்பாக படுத்து கிடக்கிறதை நாம் பார்க்கலாம். அதற்கு பின்பாக நான் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்கூப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் அவனோடு பேசுகிறதை நாம் பார்க்கலாம். யோசுவாவே, நீ இப்படி கிடக்கிறது என்ன? எழுந்திரு, உன்னுடைய ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அதனால் தான் இந்த தோல்வி. 40 வருட வனாந்தர வாழ்க்கையை முடித்து இப்போ தான் அவர்கள் யோர்தானை கடந்து வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு தோல்வியை யோசுவாவால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அதனால்தான் இந்த தோல்வி. ஒருவேளை இந்த நாளிலும் கூட நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல வெற்றிகள், பல சோதனைகளை கடந்து வந்திருந்தால் கூட சில நேரங்களில் நம்ம ஒரு சின்ன ஒரு காரியங்களில் கூட வெற்றி பெற முடியாமல் போகிறதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், ஐயோ, நான் பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து வந்தேன், ஆனால் இந்த சின்ன பிரச்சனை என்னால் தாங்க முடியலையே, என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி நாம் பல நேரங்களில் கலங்குறது உண்டு. இங்கே பார்க்கும் பொழுது பெரிய வெற்றியை கண்டவர்கள், யோர்தானை கடந்து வந்தவர்கள், பெரிய எரியோ கோட்டையை வென்றவர்களால் இந்த ஒரு சின்ன பட்டணமாகிய இந்த ஆயி பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதற்கு பின்பு பார்க்கும் பொழுது யோசுவாவை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த மாதிரி ஒவ்வொரு வம்சமாக வர சொல்லு, ஒவ்வொரு கோத்திரமாக வர சொல்லு, ஒவ்வொரு குடும்பமாக வர சொல்லு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரம், ஒவ்வொரு வம்சம், குடும்பமாய் வரும்போது இந்த ஆகான் என்கிற அந்த நபர் குறிக்கப்படுகிறார். அவனிடத்தில் யோசுவா விசாரிக்கும்போது அவன் தன்னுடைய தப்பை ஒத்துக்கொள்கிறான். இந்த மாதிரி நான் கொள்ளையில் ஒரு பாபிலோன் சால்வை, வெள்ளி, பொன் இவைகளெல்லாம் நான் எடுத்து என்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன். இந்த ஆகானை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனிதன். அந்த 40 வருட வனாந்தர வாழ்க்கையில் அநேகர் மரித்து போனார்கள். ஆனால் இவன் அதிலிருந்து தப்பி இந்த கானான் தேசத்துக்குள்ளே இவன் பிரவேசித்து விட்டான். இதை நான் எப்படி பார்க்க வேண்டுமென்றால், ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற அந்த ஆகான் ஆண்டவருடைய சத்தத்தை, இந்த பொருளாசை என்கிற அந்த ஒரு பாவத்திற்கு விழுந்து விட்டதுனால, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இப்பொழுதும் கையும் களமாக பிடிபட்டு அவன் மூலமாக அந்த ஒரு 36 போர் வீரர்கள், இஸ்ரவேல் மக்கள் சாவதற்கு இந்த ஆகான் காரணமாய் மாறிவிட்டான். இதில் நாம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டவன் கண்டுபிடிக்கிறவன் கர்த்தரின் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியால் சுட்டரிக்கப்படக்கடவது என்றார். ஆண்டவருடைய கட்டளையை பார்க்கும் பொழுது யார் கையங்களவும் பிடிபடுறாங்களோ அவர்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும், அவருடைய உடைமைகள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவருடைய கட்டளை. இப்பொழுது இந்த ஆகான் ஒரு நல்ல ஒரு மனிதன், ஆண்டவருக்கு பிரியமாய் வனாந்தர வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த மனிதன் இப்பொழுது கையங்களவுமாக பொருளாசையினால் ஆண்டவருக்கு பிரியமற்ற அந்த காரியத்தை செய்ததினால இப்பொழுது யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அவனும் அவனுடைய குடும்பமும் தீயினால் எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும். இதில் பார்க்கும் பொழுது 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது யோசுவா இஸ்ரவேலர் எல்லாரோடு கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அவன் வெள்ளியையும் சால்வையையும் பொற்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணிதன் என்ன என்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலாய் குவித்தார்கள். என்ன ஒரு பரிதாபமான நிலைமை! இவன் செய்த பாவத்தினால இவனுடைய உடைமைகள், இவனுடைய பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட்டு கற்களினாலே மூடினார்கள், அக்கினியினால சுட்டெரித்தார்கள். எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை! இந்த நாளிலும் இதை கேட்கிற நம்மளுக்கு இது ஒரு எச்சரிக்கையின் செய்தி. ஒருவேளை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல வெற்றிகளை கண்டாலும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தாகான் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஒரு வெற்றியை கண்டாலும், ஆனால் அந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் மீறின காரணத்தினால அவனும் அவனுடைய குடும்பமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அந்த சந்ததியே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. இந்த நாளில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, இந்த ஆகானுடைய செய்தி எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தி. நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உமக்கு பரிசுத்தமாய் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் எப்பொழுதும் கை கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அப்பேற்பட்ட கிருபையை நம்மளுக்கு தருகிறார். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுவோம். அதன் பின்பு நாம் எல்லாரும் இணைந்து நாம் இதற்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை கேட்டோம். தாகான் ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் அந்த பொருளாசை என்கிற ஒரு காரியத்தினால அவன் விழுந்து விட்டதினால அவன் மூலமாக அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு 36 பேர் மரித்து போய்விட்டார்கள். அதன் பின்பு அவன் குடும்பத்தாரும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டார்கள். எவ்வளோ ஒரு பெரிய பரிதாபமான நிலைமை! ஆண்டவரே, இது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக இருக்கிறது. நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீர் சொல்லுகிற காரியங்களில் முழுமையாய் கடற்பிடித்து ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் பாத்திரராக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா, நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது தயா, டென்சன் மற்றும் பிளஸன். காட் பிளஸ் யூ ஆல்.